ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் 1 டாரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ 25th டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். லார்ட் கணேஷோட மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜாய், அதாவது எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், அதிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறாரு. அண்டு சந்தோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எதையும் ஏற்றுக்கொள்வதிலும் சந்தோஷம் இருக்குது, திருப்தி அடைவதிலும் சந்தோஷம் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஓகேவா? அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு போயிட்டு இருக்கிற கஷ்டங்கள்லேருந்து உங்களை விடுவிச்சு உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்கே கிடைக்குது. அதனால் நீங்கள் அண்ட் அவர் எருக்கம் பூ வச்சுருக்கிறாரு. ஸோ நீங்கள் அவருக்கு எருக்கம் பூ முடிஞ்சவங்க அதை அந்த மலரை மாலையாக செஞ்சு அதை அவருக்கு சாட்டி வழிபடுங்க. ஓகேவா? அண்ட் ஸோ ஒன்றா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிறையா எக்ஸ்பீரியன்ஸஸை கடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சில முக்கியமான பாடங்களை கற்றுட்ருக்கீங்க. அதனால தான் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றத ஏற்றுக்கோங்க அப்படின்னு தெரியப்படுத்துகிறாரு. ஓகேவா? ஸோ ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டாம். ஓகே? ஸோ ரொம்ப ஊண்டடாக இருக்குது உங்கள் மைண்டு மனசு அப்படின்னா அது கொஞ்சம் ஹீலிங்க்கு அலோவ் பண்ணுங்கள். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ். ஓகே? அண்டு உங்கள் நம்பிக்கைக்குரியவங்கள்ட்ட மட்டும் உங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கள், அதர்வைஸ் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. அதுதான் இங்கே விஷயம். ஓகேவா? அண்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம், இந்த தினத்தில் ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரகசியம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை ஒருத்தவங்க ஸ்பை பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே? நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் பர்சன் நினைக்கலாம், இல்லைன்னா ரகசியமாக அவங்க உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. அண்ட் சாரி, ஒரு மன தடுமாற்றம் இருக்கலாம். இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஆனால் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கலாம். அண்ட் சில பேருக்கு உங்களுடைய ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடைக்கலாம். சில பேருக்கு எமோஷ்னல் சப்போர்ட். இதில் ரொம்ப ஒரு மன சுமை, மன குழப்பம் ஏற்படுதோ அதில் உங்களுக்கு சரியாகிறதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இங்கேயும் ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாஸ்ட்டே நடந்ததே நினச்சி கன்ஃபியூஸ் ஆகி ஒரு சமநிலையற்ற ஒரு மனநிலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஓகேவா? அதனால் ஒரி பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வெளியில் வருவீங்க. உங்களுக்கான ஒரு சேஃபான டைரெக்ஷனை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ஓகே? அண்ட் உங்களுடைய உழைப்பின் மூலம் உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதர்வைஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற பிளேஸ்லேயே உங்களுக்கு ஒரு நியூ என்வைரான்மெண்ட் ஏற்படும் அப்படின்றது தெரியுது. சில பேருக்கு எங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு செலப்ரேஷன் அமையலாம். அது உங்களோட எஃபர்ட் மூலமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இங்கே குயின் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. ஓகே? அவங்க அவங்கள ரொம்பவே கேர் பண்ணிப்பாங்க, ஹெல்த் வைஸ் எல்லாமே. ரைட்? ஒரு ஃபிட்னஸ் வச்சுக்கிறது, ஹெல்த்துக்கு வச்சுக்கிறது, அண்டு அழகுபடுத்திக்கிறது, பர்சனலை ரொம்பவே கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதனால் அது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்றது வருது, எந்த ஜெண்டராக இருந்தாலும். ஓகே?
ஸோ பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும். இங்கே நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஓகே. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை சப்போஸ் சிங்கிள்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, மேபி நீங்கள் ஐதர் பாஸ்ட்டு பிரேக்கப் இருந்தது கம்ப்ளீட்டாக அப்படின்னா, அந்த பிரேக்கப்பில் வந்துட்டு ஒரு நியூவாக அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ப்ரப்போசல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா, அவங்க பர்சன் இன்னும் ஸ்பை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறதுக்கு தயாராகல. பட் தே வில் டேக் ஸ்டெப்ஸ் வெரி ஸ்லோலி, ரைட்? ரொம்ப ஸ்லோவாக வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. இங்கே அஃப்கோர்ஸ் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு யோசித்த வரைக்கும் போதும். பட் இப்போ நியூ பிகினிங் வேணும் அப்படின்றதுல ஒரு முயற்சி எடுப்பாங்க அப்படின்றது தெரியுது. இங்கே முயற்சி எடுக்காமல் இருக்கலாம். அது ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு முயற்சி எடுக்கிறதா வேண்டாமான்னு. அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கிற மாதிரி இருக்குது. முயற்சி எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஓகே. ஐ மீன் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து நாளைக்கு இன்றைக்கி மேபி சில பேருக்கு இன்றைக்கி, சில பேருக்கு நாளைக்கு அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கலாம். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஆப்ஷன்ஸ் அப்படின்றத விட மேக்ஸிமம் நான் வந்து குழப்பம் அப்படின்றது தான் பார்க்குறேன். சில பேருக்கு தேர்ட் பார்ட்டிஸ்னால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதால் ஒரு மனசு பாதிக்கப்பட்ட ஒரு சமநிலை இழந்திருப்பீங்க. பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு வந்து சரியாகும் அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே. ஸோ ஒரு ரியலைசேஷன் வந்து வரும். ஓகே. உங்களுக்கு உங்கள் சிச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரியலைசேஷன் ஏற்படும். அண்டு ஒரு ஒரு சரியான நியாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து சம்வாட் சீக்ரெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். எதையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஓகே. பிகாஸ் உங்கள்கிட்ட சீக்ரெட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஸ்பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த சீக்ரெட்ஸை நீங்கள் அப்படியே சீக்ரெட்டாகவே வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சில பேருக்கு அது பொருந்தலாம். ஓகே. So what about blessings for you? Obstacles to overcome. ஸோ கண்டிப்பாக எல்லா விதமான தடங்களையும் நீங்கள் வந்து தாண்டி வந்துடுவீங்க. ஓகே. ரொமான்ஸ் செலிப்ரேஷன் பார்ட்டி. வா. ஸோ சில பேருக்கும் இல்லை, அதாவது ரொமான்ஸ் செலிப்ரேஷன் பார்ட்டி, இங்கேயே செலிப்ரேஷன் பார்த்தோமா, கண்டிப்பாக வந்து சில பேருக்கு நியூ லவ் இருக்கலாம், சில பேருக்கு ரீயூனியனுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆகஸ்ட் மந்தில் மேபி சில பேருக்கு மேரேஜ்க்கான வாய்ப்பு இருக்கலாம். டிசப்பாயின்மெண்ட் இன் சம் அஃபேர், விஷஸ் கிராண்டட். சில விஷயங்களில் டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருங்க. ஓகே. உங்களுடைய ஆசை வந்து நிறைவேற்றப்படும். லவ், டீப் அஃபெக்ஷன் அண்ட் கேரிங் இஸ் கம்மிங் ஃபார் யூ. ஓகே. ஃபைனலி அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துடலாம். செலிப்ரேஷன், ஃபன், என்ஜாய்மெண்ட், ரைட்? ஒரு ஹாப்பி நியூஸ் வரலாம் உங்கள் காதுக்கு. ஏற்கனவே ஒரு ஜாயின்னு சொல்லிட்டாரு, அதிலே தான் நமக்கு எண்டும் ஆகுது.
ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து கூடிய விரைவில் வருது. ஸோ ஒன்று இந்த டேயில் இருக்கும், இல்லை கூடிய விரைவில் 2-3 டேஸில் அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய், ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.